வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஜெயம் ரவி ஆர்த்தி அவர்கள் வந்து பிரிவினைக்கு மிக மாபெரும் காரணம் என்ன அப்படின்னா வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈகோ தான். சொல்லப்போனால் வந்து ஆர்த்தி அவர்கள் வந்து என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இவர் வேறொருவருடன் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஜெயம் ரவி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து என்னுடைய மனைவியும் சரி என்னுடைய மாமியாரும் சரி ரெண்டு பேருமே வந்து என்னை நடத்துகிற விதம் ரொம்ப தவறாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு 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 விஷயத்துக்காக கிடைக்கிற மரியாதை கூட, அதாவது அந்த விஷயத்தை, அதாவது விஷயங்கிறது மீன்ஸ் அந்த ஒரு விலங்கு கூட கிடைக்கிற மரியாதை கூட எனக்கு கிடைக்கலைங்கிறத வந்து வெளிப்படையாக அப்பட்டமாக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப வருஷமாக பொறுத்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் வந்து இவங்களுக்குள்ள வந்து என்னை ரொம்ப டாமினன்ட் இதாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, எனக்கு வந்து ஒரு மரியாதையே கிடைக்கலைங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. பல நேரங்களில் எங்கிட்ட வந்து காசே இருக்காது, என்னுடைய மனைவி எதிர்பார்த்து தான் நான் வாழ்ந்து வந்தேன். என்னுடைய அத்தனை விதமான கணக்கு வழக்காக இருந்தாலும் சரி ஆர்த்தி ரவி அவர்கள் தான் வந்து நிர்வகித்து வந்தாங்க. என்னுடைய வங்கி கணக்கு கூட அவங்களுடைய பெயரில் தான் இருந்தது, அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தது. அவங்களுக்குன்னு தனிப்பட்ட விதத்தில் வந்து ஒரு 3-4 வங்கி கணக்கு இருந்தாலுமே வந்து எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட வங்கி கணக்கு இல்லை. ஆர்த்திட்ட ஒரு தடவை நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து உங்களுக்குன்னு தனிப்பட்ட பிரைவசி பாதிக்கப்படும், ஸோ அதனால என்னுடைய ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறத சொன்னாங்க. அதை நம்பி நான் நிறைய நேரங்களில் வந்து அவங்களுக்காக ரொம்ப லவ் அண்டு அதுக்கு மேலே ஒரு விதமான ஒரு ஈர்ப்போடு நான் அவங்களோட இருந்தேன். நல்ல ஒரு வாழ்க்கை தான் 10 வருஷங்களாக நான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் வந்து இந்த 3 வருடங்களாக வந்து மாபெரும் மனக்கசப்புகள் ஏற்பட்டது. இதனால் வந்து 2 பேர்த்துக்குள்ளே அடிக்கடி சண்டைகள் வந்துக்கிட்டே இருந்தது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. என்னால் ஒரு 3 வருஷங்கள் நிம்மதியாக வாழவே முடியலை. நான் ஒரு தடவை சொல்லும்போது 2 பேர்த்துக்குள்ள ஒரு வார்த்தை தகராறு ஏற்பட்டது. இதில் இடைப்பட்ட என்னுடைய மாமியார் வந்து இதில் தலையிட்டு என்னை ரொம்ப டாமினண்ட்டாக, ஏதாவது வந்து இது பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு டாமினண்ட் கேரக்டராக இருக்கிறதுனால வந்து எனக்கு ரொம்ப மனஸ்தாபமாயிருச்சு. இன்னும் சில நேரங்களில் வந்து நான் வந்து வெளியில் அவுட்டோர் ஷூட்டிங் போகும்போது வந்து என்னை செக் பண்ணி பார்ப்பாங்க, அதாவது வந்து என்னை ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க, அதாவது நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து விசாரிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் விசாரிப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு சகிச்சு இருக்க முடியலை. இதுக்கு மேலேயும் நான் இவங்களோட இருந்தேன்னா வந்து என்னோட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது, நான் பிரிவு தான் எனக்கு கரெக்டானது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சியான் விக்ரமும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாரு. அதாவது வந்து அது ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னது என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஜெயம் ரவிகிட்ட ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோம், காசு கேட்டேன், உடனே வந்து அவர்கிட்ட காசு இல்லை, அவங்களுடைய ஒய்ஃபு ஆர்த்திக்கிட்ட தான் வந்து காசு வாங்கி கொடுத்தாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வந்து ஜெயம் ரவி வந்து மனைவிக்கு கட்டுப்பட்டு ஒரு ஆண் எப்படி வாழணுமோ அந்த மாதிரி கட்டுப்பட்டு வாழ்கிறாரு அப்படிங்கிறத வந்து ஒரு கிண்டலாக ஒரு காமெடியாக சொல்லியிருந்தாரு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஷோவில். அது மட்டும் இல்லாமல் குஷ்பு சுந்தர் அவர்களும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வந்து ஒரு ஆண் என்பவன் ஒரு மனைவிக்கு என்னன்னாலும் சரி அவங்களை விட்டுட்டு போகாமல் இருக்கணும், அதுதான் ஆண்மை அப்படிங்கிற மாதிரியான நிலக்கு காட்டமாக ஜெயம் ரவி வந்து பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவியும் விவாகரத்து வாங்குற நிலையில் வந்து நிறையா பல பிரச்சனைகளும் பல சர்ச்சைகளும் உண்டாகிட்டே வருது. நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. பலர் ஆர்த்திக்கு சப்போர்ட்டாகவும், இன்னும் பலர் ஜெயம் ரவி செய்கிறது தான் சரி, நீங்கள் வந்து அடிமையாக இருக்கக்கூடாது, பல ஹீரோக்கள் படங்களில் பல ஹீரோக்களாக நிறைய நடித்தவங்க ஒரு ஹீரோயிசமாக ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வராங்க. அதனால வந்து தன்னுடைய தனிப்பட்ட பிரைவசிக்காக வந்து மும்பையில் இப்போ வாழ்ந்து வராரு. இன்னும் வேற பூதாகரமான பிரச்சனை இருக்காங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அன்டில் டாடா பாய்.